என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாய் சரீர ரீதியாய் அதிகமாய் பலகீனப்பட்டிருக்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, உன் சரீர சுகத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? அல்லது உங்களுக்கு பிரியமானவர்கள் வியாதியின் படுக்கையில் விழுந்து மரணப்படுக்கைக்கு நேராய் அது கடந்து போகத்தக்கதாய் போராடி கொண்டிருக்கிறதை கண்டு வேதனையின் உச்சத்தில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ராஜாக்களின் 2வது புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மரணப்படுக்கையில் இருந்த எசேக்கியா ராஜாவுக்கு தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாய் வெளிப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, அன்றைக்கு எசேக்கியா ராஜா இப்படிதான் மரணப்படுக்கையில் விழுந்தார். ஆனால் ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறினார். ஆண்டுடைய சமூகத்திலே உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தன் தாசன் மூலமாய் வெளிப்படுகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே உன் உள்ளத்தை நீ ஊற்றி கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கர்த்தர் அதை பார்க்கிறார், அதை கேட்கிறார். பாருங்கள், மனம் தளர்ந்து விடாதிருங்கள். உங்களுக்கு பிரியமானவர்கள் வியாதியின் படுக்கையில் விழுந்ததினால் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறீர்களா? அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை, அந்த கண்ணீரின் துளிகளை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு எசேக்கியாவுக்கு வாக்கு பண்ணினது போல, அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற உனக்கு நிச்சயமாய் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவார். மனதை தளர விட்டு விடாதிருங்கள். மிகுந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம். பாருங்கள், அவர் தன் தழும்புள்ள கரங்களை உங்கள் மீது வைத்து உங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.